குழந்தைகளாய் கொண்டாடுவோம், இயேசுவின் நாமம் புகழ்வாம் தான். கிட்நைட்டஸ் இயேசுவின் தீயாய் ஜொலிப்போம், சங்கீதம் சந்தோஷம் நகைச்சுவை வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம். நான் கிட்நைட்டஸ் சீயோனை அதிர வைப்போம், இயேசுவின் சேனையில் வீர பசங்கள் உலகத்திற்கு ஒளியாய் தோன்றுவோம். நாமம் தரித்து தாவி ஓடிவா. குதிர குதிர போர் குதிர, எதிர எதிர யாரு நிப்பா. குதிர குதிர போர் குதிர, எதிர எதிர யாரு நிப்பா. தரிக்க வேண்டும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை வேண்டும், விசுவாசம் என்னும் கேடகம் வேண்டும், இரட்சண்யம் என்னும் தலை சீராணிந்து ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொண்டால் சாத்தான் தோற்றிடுவார், வெற்றி உனதாகும். சாத்தான் தோற்றிடுவார், வெற்றி உனதாகும். குதிர குதிர போர் குதிர, எதிர எதிர யாரு நிப்பா. குதிர குதிர போர் குதிர, எதிர எதிர யாரு நிப்பா. தம்பி ஓடிவா, தங்கை ஓடிவா, சேனைக்குள் பாய்ந்து நீ வேகம் ஓடிவா. பட்டயம் வேண்டாம், பயமும் வேண்டாம், இயேசு நாமம் தரித்து தாவி ஓடிவா. குதிர குதிர போர் குதிர, எதிர எதிர யாரு நிப்பா. என்ன தேடி வந்த இயேசு ராஜா, காணாம போன என்ன தேடி வந்த இயேசு ராஜா. பாவியான என்னையும் சேர்த்து கொண்ட மகாராஜா, பாவியான என்னையும் சேர்த்து கொண்ட மகாராஜா. நம்ம இயேசு
சேர்த்து கொண்ட மகாராஜா தூரம் போன என்னையும் சேர்த்து கொண்ட மகாராஜா நம்ம இயேசு டாடாவே நம்ம இயேசு டாடாவே மாட்டடிச்சு எல்லோருக்கும் விருந்து வச்சு மாட்டடிச்சு எல்லோருக்கும் விருந்து வச்சு மகனா ஏற்றுக்கொண்ட அன்பின் மகாராஜா மகனா ஏற்றுக்கொண்ட அன்பின் மகாராஜா ஹாய் குட்டீஸ், ஒரு மாதம் கழிச்சு உங்களை நாங்கள் பார்க்கறதுல ரொம்ப 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 சந்தோஷம் அடைகிறோம். ஸோ இப்போ கூட உங்களுக்காக ஒரு கிராஃப்ட் நான் வந்து சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், இந்த மாதம் சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய மொத்தம் 6 விஷயம் இருக்குது. அதில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இப்போ இந்த கிராஃப்ட் மூலயமா சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்ம அதில் பார்க்கும்போது ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஸ்வாட் அது என்னது, ஆண்டவருடைய வார்த்தை என்கிற பட்டயம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த பட்டயம் இதனால் இந்த கத்தினால் என்னெல்லாம் பண்ண முடியும். இந்த கத்தினால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற கத்தினால் என்ன பண்ண முடியும், காய்கறி நறுக்குவாங்க, கறி வந்துச்சுன்னா வெட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுல. ஸோ அது வந்து எதுக்கானது, எல்லாத்தையும் வெட்டி துண்டு துண்டாக்குறது. கரெக்டாக? அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தையும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்குதான். அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கும் தான் எனக்கும் தான். அந்த வார்த்தையை வச்சு நான் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அதே வார்த்தை எனக்கும் தான். நீ பொய் சொல்லக்கூடாது, பைபிள் சொல்லுது அப்படின்னு சொன்னால் அந்த பொய் சொல்லக்கூடாதுன்றது எனக்கும் தான், அதுக்கப்புறமா உங்களுக்கும். ரைட்? சரி, நம்ம இப்போ இது எப்படி செய்ய போகிறோன்றது பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஒன்றும் இல்லை, இந்த பட்டயம் அப்படின்றது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையினால் எனக்கு என்னென்னலாம் காரியங்களில் நீங்கள் செய்கிறீங்களோ, என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, பிசாசுனுடைய சதி திட்டங்களை இதை வச்சு மேற்கொள்ள முடியும். ஓகேவா? சரி, ஓகே, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட 2 A4 ஷீட்ஸ் இருக்குது அண்ட் வந்து பாதி A4 ஷீட்ஸ் இருக்குது. மொத்தம் 2.5 A4 ஷீட்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, நான் ஃபஸ்ட்டு ஒரு புது A4 ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த புது A4 ஷீட்டை பாதியாக மடிச்சுக்கிறேன். பாதியாக மடிச்சுக்கிட்டேன். ஓகே, அடுத்து இதை பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு நம்ம வந்து இந்த ட்ரையாங்கல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி அந்த பாதி மடிப்பை கணக்கு பண்ணி இப்போ வந்து மடிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் மடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த மேலே இருக்கிற பட்டயமாக மாறப்போகுது. திரும்பியும் இதை மடிக்கணும். திரும்பியும் மடிக்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் அதே மாதிரி இந்த சைடும் மடிக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை வேஸ்ட் பேப்பர்ஸ் வச்சு கூட பண்ணலாம். A4 ஷீட் தான் வேணும், இல்லை வந்து எனக்கு கலர் ஷீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வீட்டில் சண்டை போடக்கூடாது. வீட்டில் இருக்கிற எந்த பேப்பர்ஸ் வச்சு வேணாலும் நீங்கள் இதை பண்ணலாம்.
இப்போ நம்மளுக்கு அந்த அந்த பட்டயத்தோட மேலே இருக்கிற பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். சிசர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரியவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? என்ன பண்ணுறேன், நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு வேண்டாம். நான் இதில் என்ன பண்ணுறேன்னா கம் எடுத்து ஒட்டிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் நம்ம ஓரம் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கைப்பிடி இருக்குல்ல, இந்த கைப்பிடி இருக்குல்ல, கைப்பிடி இல்லாமல் நீங்கள் வந்து பட்டயத்தை பிடிச்சி சண்டை போட முடியாது. கைப்பிடி கண்டிப்பாக அவசியம். ஸோ நான் கைப்பிடி செய்ய போகிறேன். அதுக்கு இந்த ஃபுல் A4 ஷீட்ஸை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாதியாக நான் பாதியாக மடிக்கிறேன். மடிச்சதுக்கப்புறம் இதை பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டு இதை வந்து நான் பாதியாக மடிக்கிறேன். திரும்பியும் இதை பிரிச்சுட்டு அதை இப்படி பாதியாக மடிக்கிறேன். ஓகே, அதையும் பிரித்து இப்படி பாதியாக மடிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மடிப்பு வந்துருச்சா? இதை பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே மடிக்கணும். நீங்கள் விசிறிலாம் செய்யும்போது ஃப்ளிப் ஃப்ளாப்பாக அப்படி பின்னாடி முன்னாடி அப்படி மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் இதில் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி மடிச்சுக்கணும். சரியா? இதையும் கம் வச்சு ஒட்டிக்கலாம். இதையும் ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ அந்த கைப்பிடிக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு வி மாதிரி பண்ணியிருக்கேனா, இது ஒரு தடுப்பு மாதிரி. இந்த கைப்பிடி ஏதோ ஒரு விதத்தில் வழுக்கி நம்ம மேலே போய் இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி, அந்த ஷார்ப் நம்மளோட கையை எந்த டேமேஜும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த செஞ்சுருக்கேன். ஓகேவா? இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த பாதி A4 ஷீட் எடுத்திருக்கேன். இந்த பாதி A4 ஷீட்டை நீங்கள் இப்படி அதையே பாதியாக மடித்து கட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நான் யூஸ்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? யூஸ்டு A4 ஷீட், பழைய A4 ஷீட் ஏற்கனவே எல்லாம் எழுதியிருப்பேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பேப்பர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ அதே மாதிரி நான் இதை பாதியாக மடிக்கிறேன். நான் இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற இந்த பட்டையம் மேலே இருக்கிறத மட்டும் செய்யறதுக்காக எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா? டக்குன்னு பண்ணிடலாம். பாதியாக மடித்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த சைட் திரும்பியும் அதுக்கு வந்து ரொம்ப மெலிசா அடித்தோம், அந்த மாதிரிலாம் வேண்டாம். இது அவ்வளோதான், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிறேன். சாரி, இப்படி மடிச்சுட்டு அந்த பாதி இதை மென்ஷன் பண்ணி அதை வச்சு இப்படி பண்ணிட்டேன்னா இது கிடச்சிடும். ஓகே, இப்படி மடித்து இப்படி பாதியாக்கிடணும். பாதியாக்கிட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலாக கட் பண்ணோம். கீழே இருக்கிற இந்த எக்ஸஸ் பார்ட் நமக்கு தேவையில்லை, அதனால நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 கிடச்சிச்சா? இந்த 2 கிடச்சதை இப்படி வைக்கிறேன் நான். வி ஷேப்பில் இருக்கா?
இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இந்த சைடில் கம் போட்டுக்கிறேன். பின்னாடி சைடும் கம் போட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது போடுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் மட்டும் பார்க்குறேன். சைஸ் பார்த்துட்டு என்ன பண்ணிடணும்னா கட் பண்ணிடணும். ஓகே. ஸோ இப்போ நான் பட்டயத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த கீழே இருக்கிற பிளேஸில் கொஞ்சம் கம்மை எடுத்துக்கிட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த இதை வந்து இதுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கேப் இருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெடி ஆகிடும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம சின்னதாக கம் போட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து வெளியில் வராது. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரொம்ப பெருசாக இருக்குல்ல இது, அதனால் சின்னதாக ஒரு இடத்துல மட்டும் குத்து மதிப்பாக கட் பண்ணுறேன். இதையே சின்னதாக மடிக்கிறேன். ஓகே. மடித்து கைப்பிடியிலேருந்து கீழே நம்மளுக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரு சின்ன ஒரு இது பண்ணுறேன். கம்மை எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலி நம்மளுடைய பட்டயம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வார்த்தை என்கிற பட்டயம், வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் கர்த்தருடைய வார்த்தை, பைபிளில் இருக்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ கர்த்தர் அந்த ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார். ஸோ வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ நல்லா படிங்க, பைபிள் வேர்ட்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணவங்க இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை இல்லை அந்த ஃபோட்டோவை நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்டிக்கர் உங்கள் வீட்டை தேடி வரும். ஓகேவா? சரி, ஓகே. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. நாங்கள் உங்களை நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். பாய். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மந்த் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள், அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இது எங்க இருக்கு அப்படி சொன்னா வேதாகமத்துல எபேசியர் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல இருக்குது. இந்த சத்தியத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும். இப்ப ராணுவத்துக்கு போறவங்க வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணுவாங்க. யுத்தத்துக்கு போகும்போது நிறைய ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்குள்ள ட்ரெஸ் போட்டுட்டு தான் யுத்தத்துக்கு போவாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு என்னதுன்னா ஒரு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள். நம்ம இந்த பூமியில மனுஷனா இருக்கிறதுனால நம்ம யுத்தம் பண்ணி தான் நம்ம எங்க போகணும், பரலோகத்துக்கு போக முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா எபேசியர் 6 அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். தேவனும் நமக்கு என்ன செய்யறாராம், ஆயுதங்களை தராராம். அந்த ஆயுதம் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஆயுதத்தை நம்மளும் அணிஞ்சுக்கிட்டோம்னா பிசாசை எதிர்த்து நிற்கும் போது நம்ம சேதமடைய மாட்டோம், பிசாசை ஜெயித்திரலாம் ஈஸியாக. சரியா? அதுக்கு எபேசியர் 6:12 சொல்லுது, ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு.
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ மாம்சத்தோட இரத்தத்தோட போராட்டம் உண்டு, அது மட்டும் கிடையாது, அது மட்டும் போராட்டம் கிடையாது. அதுக்கு மேல அந்தகார லோகாதிபதிகள், அதிகாரங்கள், வான மண்டலத்துல பொல்லாத ஆவியும் சேனையே காத்துக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா வான மண்டலத்துல பொல்லாத ஆவி நிக்குது, நம்ம அதை தாண்டி தான் பரலோகத்துக்கு போகணும். அப்போ நீ என்ன தாண்டி பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி அது நம்மளோட என்ன பண்ணுது, போராடுது. இந்த போராட்டம் பண்ணும்போது இதற்கு நமக்கு ஒரு ஆயுதம் தேவை. அது என்ன ஆயுதம்னு பார்க்கலாம். அடுத்த வசனம் சொல்லுது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும். கொஞ்சம் பேர் உனக்கு விரோதமா சண்டைக்கு வந்தா நீ என்ன பண்ணுவ, பயந்து போய் ஒரு ரூம்ல போய் ஒதுங்குனா அவன் ஜெயிச்சிருவான். ஆனா என்ன பண்ணணும்னா நீங்கள் எதிர்த்து நிக்கணும், சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் நிக்கணும். அங்க எதிரி வந்தானா அவனை எப்படி அட்டாக் பண்ணலான்னு நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும், நம்முடைய மனது, நம்முடைய சிந்தை, நம்முடைய உடல் எல்லாத்தையுமே சீர்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான் யுத்தம் பண்ண போக முடியும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எதுன்னு பார்த்துடலாமா? சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் கச்சைனா என்னது? சத்தியம்னா என்னது? உண்மை. கச்சைனா என்னது? பெல்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த பெல்ட். அந்த பெல்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய காலத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப தூரத்துல இருந்து ஸ்ட்ரைக் டைம்ல, அது மாதிரி வாகனம் எல்லாம் இல்லாத நேரத்துல பயங்கரமான மீன், கூட நிறைய மீன் இருக்கும், அவங்க 10 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வரணும். அப்ப எப்படி வருவாங்க, நடந்து வந்தா மீன் கெட்டு போயிடும். அதனால நடப்பாங்க ஓடுவாங்க, நடப்பாங்க ஓடுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டா அந்த இடைக்கச்சை சரியா கட்டிடுவாங்க. கட்டிட்டு ஃபாஸ்டா வந்து வித்துட்டு அந்த ஆதாயத்தை எடுத்துட்டு போவாங்க. அப்போ நம்ம இப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, உண்மை என்னக்கூடிய அந்த பெல்ட் நமக்கு வேணும். அந்த இடை எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். நம்ம ட்ரெஸ் போடும்போது கொஞ்சம் லூஸா இருந்ததுன்னா ஐயோ எப்போ விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அப்போ சத்தியம் என்னும் அந்த உண்மை என்னும் கச்சை கரெக்டா இருந்ததுன்னா எப்படியும் எனக்கு, நான் என்ன பண்ண மாட்டேன், நிர்வாணம் ஆக மாட்டேன், நான் வந்து பர்ஃபெக்டா தான் இருக்கிறேன், எப்படி யுத்தம் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னும் கச்சை, அறையில கட்டக்கூடிய கச்சை. ரெண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம். அப்படி யுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அம்பு எய்யும் போது இந்த நெஞ்ச குறி வச்சுதான் எய்வாங்க. ஏன்னா மற்றபடி கையிலயோ கால்லயோ அடிச்சுன்னா சாக மாட்டாங்க. ஆனா நெஞ்சு பகுதியில அடிச்சுன்னா கண்டிப்பா அங்கதான் என்ன இருக்கு, உள்பாற்று எல்லாமே, ஹார்ட்டா இருக்கட்டும் லிவரா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு. அதை உடைச்சிட்டா அவங்க செத்துருவாங்க, பிழைக்க சான்ஸ் கிடையாது. அதனால பிசாசு என்ன பண்ணுவான், கரெக்டா அந்த நீதி என்னும் மார்க் அவசத்தை தடுக்க பார்ப்பான். நம்ம நீதியா இல்லைன்னு வச்சுக்கேன், நீயே சரி கிடையாதுப்பா, நீ என்ன பேச வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெக்கி குறுகி கூனி போயிருவாங்க. ஆனா நீதி என்னும் மார்க்கவசம், தேவனுடைய வசனத்தை நம்ம கை கொள்ளணும்னா தேவன் என்ன பண்றாரா, அழகான நீதியின் மார்க் கவசத்தை நமக்கு தராரு. மார்க் கவசம், கவசம்னா என்ன பண்ணோம், அது நம்மள பாதுகாக்கும். தேவனுடைய நீதியில நம்ம நடந்துட்டே இருந்தோம்னா யார் என்ன சொன்னாலும் அது என்ன பண்ணாது, நம்முடைய இருதயத்தை தாக்கவே தாக்காது. அப்போ நீதியாக நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். மூன்றாவது என்னதுன்னு பார்த்தோம்னா, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நம்ம எல்லாமே ட்ரெஸ் பண்ணி நீட்டா ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு கிளம்புறோம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போற கிளம்புறோம்னா என்ன பண்ணுவோம், நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணி முடிச்சிட்டு நான் ரெடி புறப்படலாம் அப்படி சொல்லும்போது லாஸ்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க, செப்பல் போடுவாங்க, ஷூவோ செப்பலோ போட்டுட்டு ஓகே முழுமை அடைஞ்சிரும். அப்போ ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இந்த பாதரட்சை ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்குன்னா இயேசுவை தெரியாத பிள்ளைங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு ஆயத்தமா போனோம்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஷூ நமக்கு ரொம்ப அவசியம், இந்த செருப்பு ரொம்ப அவசியம். இப்ப பார்த்தோம்னா நிறைய வட இந்தியால மிஷினரிகள் வந்து தாக்கப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க. அவங்க இயேசுவை பத்தி சொல்லணும்னு அவங்க போகும்போதெல்லாம் என்ன பண்ணப்படுறாங்க, அடிக்கப்பட்டு நொறுக்கப்படுறாங்க. ஆனாலும் அவங்க விடுறது இல்ல, நான் ஆயத்தமா தான் இருக்கேன், என்னுடைய ஷூ
நல்ல கட்டியா தான் இருக்கு. நீ என்னை எப்படி அடிச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், விழுந்து போக மாட்டேன், பின் வாங்கி போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குட்டீஸ், நீங்களும் சின்ன பிள்ளைங்களா இருக்கிற நீங்களும் என்ன பண்ணணும், ஆயத்தம் என்னும் அந்த பாதரட்சை அணிந்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட, பெரியவங்களா இருந்தாலும் வயசானவங்களா இருந்தாலும் ஏசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். 4வது, பொல்லாங்கன் ஏயும் அக்கினி அஸ்திரம். பொல்லாங்கன் என்ன பண்ணுவான், அப்படி ஏய்வான். வேடன் என்ன பண்ணுவான், வேட்டையாடும்படியாக மிருகத்தையோ பறவைகளையோ எய்து பிடிப்பான். பிசாசு நம்மளை என்ன பண்றான், ஏய்றான். எப்ப பார்த்தாலும் ஏய்வான். மனமடிவாயிருவ, நீ தோத்து போயிட்ட, இனி ஜெயிக்க முடியாது, நீ அவமானப்பட்டுட்ட, நீ கீழே விழுந்துட்ட, இனி எழும்ப முடியாது. இப்படி பொல்லாங்கன் ஒவ்வொரு நாளும் நம்ம மேல பொய்ய சொல்லிட்டே இருப்பான், அவிசுவாசத்தை சொல்லிட்டே இருப்பான். அவ்வளவுதான், நீ அழகே கிடையாது, நீ எங்க ஃபேஷன் ஷோ போற, நம்ம என்ன டேலண்ட் கம்மியா இருக்கோ அதை சொல்லி சொல்லி காட்டி காட்டி நம்மள துன்பப்படுத்திட்டே இருப்பான். அதுதான் வேதம் சொல்லுது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் எதிர்த்து நிற்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் அப்படியே எஞ்சிட்டே இருப்பான், வார்த்தை வந்துட்டே இருக்கும். சொந்தக்காரங்களா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், நீ மாடு மேய்க்குதான் லைக்கு, மத்த அப்பா சொல்லுவாங்க நீ உருப்படவே மாட்ட, இப்படி எல்லாம் வரக்கூடியதெல்லாம் பொல்லாங்கன் எய்யக்கூடிய அக்கினி அஸ்திரங்கள். இதை தடுக்கணும்னா என்ன செய்யணும், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிருக்கணும். தேவன் என் கூட இருக்காரு, ஏசப்பா என்ன கைவிட மாட்டாரு, அவர் என்னை நீதின் வலது கரத்துல தாங்குவாரு, அவர் என்னை வலது கரத்தினால ரட்சிப்பாரு, நான் பயப்பட தேவை கிடையாது, நான் விழுந்தாலும் என்ன எழுப்புவாரு, நான் தோத்து போனேன்னா என்னை ஜெயிக்க வைப்பாருன்னு சொல்லிட்டு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு அவன் எய்யும் போது நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையா சொல்லி 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 நம்ம ஜெயம் எடுத்துடலாம். 5வது, ரட்சணியம் என்னும் தலை சீரா. ரட்சிப்பு, ரட்சிப்புனா என்னது, உயிர் பாதுகாப்பு, உயிரை பாதுகாக்கிறது. எல்லாரும் என்ன பண்றாங்க, தலை கவசம் உயிர் கவசம். நீங்க நிறைய இடத்துல பாப்பீங்க, ரோட்ல சாலை ஓரத்துல எல்லா இடமுமே எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க, கவசம். அந்த தலை கவசம் உயிர் கவசம். வேதம் என்ன சொல்லுதுன்னா அதேதான் சொல்லுது, ரட்சணியம் என்னும் தலைச்சீரா. அங்க ஹெல்மெட்டை சொல்றாங்க, இங்க ரட்சிப்பு அப்படின்னா ஒரு தலை கவசம். ஏன் தலைக்குள்ளால வருதுன்னா, பொல்லாத சிந்தனை எல்லாம் தலையில தான் அப்படியே அந்த எண்ணங்கள் வந்து போகும். தேவையில்லாத பயம், தேவையில்லாத அருவருப்பான சிந்தனை, அப்படி ஒரு சிந்தனை அருவருப்பா வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், என்னதோ பெரிய பாவம் செய்த மாதிரி, அவ்வளவுதான், இனி என்கிட்ட பரிசுத்தமே இல்லப்பா, இனி நான் வாழவே முடியாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கத்தக்கதான நிறைய எதிர்மறையான தாட்டை போடுவான் பிசாசு. நம்ம என்ன பண்ணணும், நான் பாதுகாப்பா தான் இருக்கிறேன், தேவன் என்ன பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு, அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்காரு. பொல்லாத சிந்தனை வருதா, இயேசு நாமத்தில் வெளியே போ அப்படின்னு சொல்லி நீங்க கட்டளை கொடுத்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதுக்குதான் தேவன் அழகான ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறாரு, ரட்சிப்பு என்னும் தலை சீரா. அந்த தலைய சேதப்படுத்த பிசாசு நுழையும் போதெல்லாம் நீங்க ஜெயிச்சிடலாம். தேவனுடைய அந்த வார்த்தை வச்சு ஜெயிக்கணும். 6வதாக, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேத வசனம் என்னது, இந்த பைபிள் உள்ள ஒவ்வொரு வார்த்தையுமே அதுதான் வேத வசனம். இது என்னதான், ஆவியின் பட்டயமா. பட்டயத்தை யாரெல்லாம் பார்த்திருக்கா, யாரெல்லாம் பார்த்திருக்கிறா, நாங்கெல்லாம் ராஜாக்கள் காலத்துல உள்ள இதை பார்த்துருக்குறோம். கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ளக்கூடிய ஒரு இதுல என்ன பண்ணிருக்கோம், பத்மநாதபுர கோட்டை, அதுல உள்ள வாள் இவ்வளவு ரொம்ப உயரமா இருக்கும். அது ஒரு 10 அடி கூட இருக்கலாம், 8 அடி 10 அடி, அவ்வளோ உயரமான வாள் இருக்கும். அதை வச்சு அவங்க யுத்தம் பண்ணுவாங்க. அப்போ யுத்தம் பண்ணும்போது ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, 5 அடி 6 அடியில உள்ள பட்டயம் தரல, அதை விட மேலான, அதை விட பவர்ஃபுல்லான இந்த வேத வசனம் என்னும் பட்டயத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா பிசாசு ஏசப்பாய் சோதனை பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு, தேவன் ஒருவரையே ஆராதிக்கணும்னு பைபிள்ல இருக்கு, என்னை பரீட்சை பாராதிருப்பாயாக, அப்பாலே போ சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி
ஏற்கனவே உபாகம புத்தகத்துல எழுதியிருக்க அந்த வசனத்தை வச்சு பிசாசை ஜெயிச்சார். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? வேதம் தெரிஞ்சிருக்கணும், வசனம் தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த சமயத்துக்கு ஏற்றால பட்டயம், அதுதான் என்னது? பயங்கரமான பட்டயம், ஆவியின் பட்டயம். பட்டயத்தை எடுத்து வெட்டுனா பிசாசு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுவான். நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். நமக்கு சேதம் உண்டாகாது. சரியா? நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஏசப்பாட்ட நம்ம ஜெபம் பண்ண போறோம். சரியா? ஜெபம்னா என்னது? எப்ப பார்த்தாலும் ஜெபம் சொல்லும் போதே எல்லாரையும் பறக்க பார்த்துட்டு அப்படி இல்லாதபடிக்கு கண்களை மூடி நானும் இயேசுவும், நான் ஏசப்பாட்ட என்னுடைய காரியத்தை சொல்ல போறேன், எனக்கு விருப்பமானதை சொல்ல போறேன், என்னுடைய தேவையானதை சொல்ல போறேன், கர்த்தர் எனக்கு தருகிறதை நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட ஜெபிக்கிறதா ஜெபம். அன்புள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உடைய குமாரனே எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் அணிந்து கொண்டு அந்த பிசாசை எதிர்க்க நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா சர்வாயுத வர்க்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை என்னும் இந்த இடைக்கச்சை எங்களுக்கு வேணும்ப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களுக்கும், ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் உண்மை, இந்த உண்மையிலே பிசகாதபடிக்கு இயேசுதான் தெய்வம், அவர் என்னை ரட்சிப்பார், அவரை என்று வேறு எனக்கு துணை இல்லை என்று சொல்லி அந்த ரட்சிப்பு, அந்த பெல்ட், அந்த கச்சையை கட்டி கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். மார்க்கவசத்துக்குள்ளே பிசாசானவர் எய்கிற எந்த ஒரு அக்கினி அஸ்திரமோ எங்களுக்கு உள்ளாலே சேதப்படுத்தாதபடிக்கு அந்த நீதி என்று மார்க்கவசம், நீதி கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறதா நீதி. இந்த நீதியை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிசாசுடைய தந்திரங்களுக்கோ பொல்லாத மனிதர்களுக்கோ இடம் கொண்டு தன்னுடைய அப்பா அந்த நீதியின் அந்த மார்க் அவசத்தை அவர்கள் கிழித்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாக்க முடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி. ஆயுத்தம் என்னும் பாதரட்சை அணிந்து கொள்ளட்டு ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஓ, பஸ்கா பண்டிகையை சாப்பிடும் போது எல்லாம் முடிச்சிட்டு அவங்க செப்பலையும் போட்டுட்டு ஃபாஸ்டா அந்த பஸ்கா உணவை சாப்பிடணும். பஸ்கா அப்படின்னா கடந்து போதல், நீ இதுல இருக்க கூடாது, அவ்வளவுதான், இந்த ராத்திரி எகிப்துல, இதுக்கு அடுத்தது வேற இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே அப்பா ஃபாஸ்டா சாப்பிட்டது போல, ஃபாஸ்டா செயல்பட்டது போல ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிற ஆண்டவரே. இந்த ஷூவை இந்த பிள்ளைகள் எல்லாம் அணிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். பொல்லாங்க ஏகிற அக்கினி அஸ்திரங்கள், பொல்லாத வார்த்தைகள், எதிர்மறையான பேச்சுக்களை எல்லாம் எதிர்த்து நிற்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்க பலனை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலனை கொடுங்கப்பா. பொல்லாத இதை சாப்பிடு, நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டா ரொம்ப இதா இருக்கும், இதை நீ சாப்பிட்டு என்ன படிச்சாலும் மறந்தே போகாது, இப்படி பொல்லாதவன் எய்கிற எல்லா அஸ்திரங்களை தவிர்க்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்து, ஓ ஹல்லேலூயா, பிசாசை வெட்டத்தக்கதாக இந்த வேத வசனம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும். இந்த வேத வசனத்தை நேசிக்கட்டும், படிக்கட்டும், உள்கொள்ளட்டும், மனப்பாடம் பண்ணி ஆண்டவரே ஸ்டோர் பண்ணி வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்தந்த நேரத்துக்கு எந்த வசனம் சொல்லணுமோ அதை சொல்லி பிசாசை வெட்டி ஜெயிக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபிச்சிங்களா? கர்த்தர் உங்களுக்கு இப்போமே 6 விதமான சர்வாயுத வர்க்கங்களை தந்துட்டாரு. நீங்க அதை வச்சு பிசாசை ஜெயிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கலாம். உங்களுடைய விசுவாசம் பலப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்க எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தியோ. நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன் அக்கா. அக்கா, ஆண்டவர் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே என்னை பாதுகாத்து வழி நடத்தினாரு. எனக்கு பலன் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, உடை கொடுத்தாரு, நல்ல நண்பர்கள் கொடுத்தாருக்கா. அதற்கெல்லாம் நீ ஆண்டவருக்கு நன்றி சொன்னியா தியோ? சொன்னேக்கா நானு, ஆனா அது பத்த மாட்டேங்குது. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தவே மாட்டேங்குதுக்கா. ஆமா தியோ, நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவோ நன்றி சொன்னாலும் அது பத்தாதான் தியோ. ஏன்னா ஆண்டவர் நமக்கு நிறைய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிருக்காரு தியோ. ஆமாக்கா, கரெக்ட். நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்டாக்கா. சரி, இந்த மந்தோட தீம் என்னதுக்கா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஓகே, அப்படினா இங்கிலீஷ்ல ஆர்மர் ஆஃப் காட், கரெக்ட் தானே? கரெக்ட் தியோ. ஓகே, தேங்க் யூ. சரி, ஓகே, நம்ம
வசனத்துக்கு நேரா போயிடலாம்க்கா. ஆமா ஆமா. சரி, நம்ம இந்த மாதத்துக்கான மெமரி வேர்ட்ஸ் கத்துக்கலாமா? நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். சரி. எபேசியர் எபேசியர் 6:11. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இந்த வசனம் உனக்கு புரிஞ்சுதா தியோ? புரியுதக்கா. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். திருப்பியும் சொல்லலாமா? சொல்லாக்கா. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இந்த வசனம் எங்க இருக்குதியோ? எபேசியர் 6:11. இந்த வசனம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ரொம்பவே புரிஞ்சுதாக்கா. நம்ம எல்லாருமே பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணுமா? கரெக்டா சொன்னதியோ. எஸ், थैंक यू அக்கா. சரி, இந்த மெமரி வேர்ட்ஸை வீடியோவா எடுத்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் மந்த் பாப்போம். பை பை. பை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம்ஸ். பை பை. இயேசுவின் தீயாய் ஜொலிப்போம், சங்கீதம் சந்தோஷம் நகைச்சுவை வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம். நான் கிட்ஸ் இக்னைட்டர்ஸ், சீயோனை அதிர வைப்போம். இயேசுவின் சேனையில் வீர பசங்கள் உலகத்திற்கு ஒளியாய் தோன்றுவோம். நகைச்சுவை வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம். நான் கிட்ஸ் இக்னைட்டர்ஸ், சீயோனை அதிர வைப்போம். இயேசுவின் சேனையில் வீர பசங்கள் உலகத்திற்கு ஒளியாய் தோன்றுவோம்.